திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியின் கல்லூரி பேரவை சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூர் ஸ்ரீ வேம்படி சுடலைமாட சாமி கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தை கிருத்திகையை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஜெயேந்திரநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்கத்தேரில் வீதி உலா நடைபெற்றது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியின் கல்லூரி பேரவை சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் ஜெயந்தி தலைமை தாங்க மாணவிகள் கல்லூரி வளாகத்தினுள் வண்ண கோலமிட்டு பொங்கலிட்டனர். பொங்கல் பொங்கி வந்தபோது பொங்கலோ பொங்கலோ என்று கோஷமிட்டு மாணவிகள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பிறகு பொங்கல் படைக்கப்பட்டு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. விழாவில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவிகள் தமிழரின் பாரம்பரியமான பட்டாடை அணிந்து வண்ண கோலமிட்டு விளக்கேற்றி உற்சாகமுடன் சர்க்கரை பொங்கலிட்டு வழிபாடு நடத்தி தங்கள் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் 3ஆம் ஆண்டு வேதியியல் துறையில் படித்து வருகிறேன். இன்று பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடினோம். பாரம்பரிய முறைகள் நிறைய இங்கு கற்றுக்கொண்டோம். எங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் எங்களுக்கு துணையாக நின்றார்கள். எங்கள் சக தோழிகள் அனைவரும் சேர்ந்து பொங்கல் செய்து அதை சாப்பிட்டு மகிழ்ந்தோம். நான் சிவசுந்தரி, கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரியில் வேதியியல் துறையில் படித்து வந்துள்ளேன். இன்று பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடினோம். சக தோழிகளுடன் எங்கள் ஆசிரியர்களுடன் மிகவும் சிறப்பாக கொண்டாடினோம். எல்லா மதமும் அனைத்து மதமும் சம்மதம் என்பது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் நான் இக்கல்லூரியில் வேதியியல் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். இங்கு நாங்கள் மாணவிகள் அனைவரும் சேர்ந்து ஆசிரியருடன் இனிய முறையில் பொங்கல் விழாவை கொண்டாடினோம். எந்த மத வேறுபாடுமின்றி அனைவரும் சேர்ந்து சமத்துவ பொங்கலை இன்றிட்டு மிகவும் அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைவரும் பாரம்பரிய முறையில் உடை அணிந்து கொண்டாடி வருகிறோம். அதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரியில் இருந்து பொங்கல் விழா இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் பாரம்பரிய உடையை அணிந்து மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த ஜாதி மதம் வேறுபாடின்றி சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் ஸ்ரீ வேம்படி சுடலைமாட சாமி கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்செந்தூர் சைவ வேளாளர் ஐக்கிய சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வேம்படி மாட சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை முதல் கால யாக பூஜையுடன் தொடங்கியது. 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு 2ஆம் கால யாக பூஜை, மாலை 6 மணிக்கு 3ஆம் கால யாக பூஜை, சிவாச்சாரிய வழிபாடு, பூர்ணாகுதி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜை, 6 மணிக்கு பூர்ணாகுதி, கும்பம் எழுதல், 7:15
மூலவர் பரிவார மூர்த்திகள் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கார தீபாராதனை, பிரசாதம், காலை 11 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. இதில் சைவ வேளாளர் ஐக்கிய சங்க தலைவர் ஆனந்த ராமச்சந்திரன், செயலாளர் வெங்கடாச்சலம், பொருளாளர் பொன் முருகேசன், நிர்வாகிகள் ஸ்ரீனிவாசன், ஜெகநாத பெருமாள் மற்றும் உறுப்பினர்கள், சமுதாய பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 22ஆம் தேதி முதல் 48 நாட்கள் மண்டல பூஜை வழிபாடு நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சைவ வேளாளர் ஐக்கிய சங்கம் மற்றும் சைவ வேளாளர் இளைஞர் பேரவை 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பாக செய்திருந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தை கிருத்திகையை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற விளக்கு பூஜையில் ஜெயேந்திரநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்கத்தேரில் வீதி உலா நடைபெற்றது. திருச்செந்தூர் 6 படை வீடு 2ஆம் படை வீடான தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் திருவிழாக்கள் நடைபெறும். அதில் தை கிருத்திகை தினத்தை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்ட விஸ்வரூப தீபாராதனை, உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. மாலையில் கோவில் உள்ளே உள்ள பிரகாரம் 108 மகாதேவர் சன்னதியில் முன்பு வைத்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானைக்கு தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பெண்கள் விளக்கு தீபாராதனை செய்தனர். இதில் கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டனர். மாதந்தோறும் கிருத்திகை வரும். ஆனால் தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை ஆகிய இரண்டுமே பெருமாளுக்கு உகந்ததாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து சுவாமி ஜெயந்திரநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்கத்தேரில் எழுந்தருளினார். கோவிலில் 4 பிரகாரத்திலும் தங்கத்தேரில் ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தை மாத கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூரில் பாத யாத்திரையாக வருகை தந்துள்ள பக்தர்கள் கோவில் முன்பு அமர்ந்த முருகனின் திருப்புகழை பாடி வந்தனர். இதனால் கோவில் வளாகமே பக்தர் கூட்டமாக காணப்பட்டது.
திருச்செந்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பாள் கோவிலில் வருஷாபிஷேக விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் வெயிலுக்கந்தம்மன் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி கொடை விழா, நவராத்திரி விழா, வருஷாபிஷேக விழா போன்ற விழாக்கள் சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் இந்த கோவிலில் வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு காலை 7 மணிக்கு யாகசாலை பூஜையும், அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு ஸ்ரீ விஸ்வேஸ்வர விநாயகர், ஸ்ரீ துர்கை அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு வருஷாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்று பகல் 2 மணிக்கு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அம்பாள் கோவில் நிர்வாக கமிட்டியினர் செய்திருந்தனர். ஸ்ரீவைகுண்டத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சந்தையடி தெருவில் அருணா கார்டியாக் கேர் மருத்துவமனை மற்றும் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் கந்த சிவசுப்பு ஆகியோர் இணைந்து நடத்திய மருத்துவ முகாமில் பேரூராட்சி மன்ற தலைவர் ஸ்னேகவள்ளி, பாலமுருகன், துணைத் தலைவர் சண்முகசுந்தரம், கன்னியம்பாள் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் முன்னிலை வகித்தனர். இதில் இரத்த அழுத்தம், ECG, உடல் எடை, சர்க்கரை அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த முகாமில் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து பயனடைந்தனர். அவர்களுக்கு உடனடியாக மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அருணா கார்டியா கேர் சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.